ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ரெட்மி நோட் 11T 5G நம்மக்கிட்ட வந்திருக்கு. இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ அக்கௌண்ட் லாக்கில் இருக்குது. ஸோ இந்த எம்ஐ அக்கௌண்ட்டை அன்லாக் பண்ண போகிறோம். இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்ஐ அக்கௌண்ட் வந்து ரீலாக் ஆகுது. ஸோ அதுதான் வந்து பிரச்சனை. இதை இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த அன்லாக் கோட் டீட்டெயில்ஸு, ரீலாக் ஆகக்கூடிய ஃபோன்ஸை எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் கம்ப்ளீட் டியூட்டோரியலாக போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மக்கிட்ட எந்த ஃபோன் வந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அதோட CPU என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு ஃபோன் வருதுன்னா அந்த ஃபோன் வந்து என்ன CPU யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுற மெத்தேடு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் CPU பேஸ் பண்ணியே நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ஆண்ட்ராய்டு பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அதே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி பேஸில் கூட ஒர்க் பண்ணலாம். அதில் நிறைய இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம CPU பேஸில் ஒர்க் பண்ண போகிறதுனால இந்த மாடலில் என்ன CPU யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாடல் நம்பர் சர்ச் பண்ண உடனே நமக்கு மாடல் நேம் வந்துருச்சு. இப்போ இந்த GSM Arena அப்படிங்கிற வெப்சைட்டில் நமக்கு வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வந்து போட்டிருக்காங்க. இதில் நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த ஃபோனில் என்ன சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் பாருங்கள், சிப்செட் பார்த்திங்கன்னா MediaTek Dimensity யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து CPU கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபோன் வந்து ரீலாக் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அன்லாக் கோடை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 4 லெட்டர்ஸு ப்ளஸ் ஒரு ஹைப்பன், அதுக்கப்புறம் 4 லெட்டர்ஸு ஒரு ஹைப்பன், இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் மேக்ஸிமம் ரீலாக் ஆகும். இப்போ நம்ம லெஃப்ட் சைடு காமிச்சிருக்க பிக்சரில் பாருங்கள், எந்த வித ஹைப்பனும் இருக்காது. அது மாதிரி சென்டரில் வந்து ஹேஷ் வேல்யூ இருக்கும். இந்த மாதிரி ஹேஷ் வேல்யூ இருக்கக்கூடியதோ இல்லை நடுவில் வந்து ஹைப்பன் இல்லாமல் இருக்கக்கூடிய அன்லாக் கோடெலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கோட்ஸ் இருக்கக்கூடிய மொபைல்ஸு நம்ம ரீசெட் பண்ணாலே போதுமானது. நம்ம வந்து நெட்டை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போதோ இல்லை சிம் போட்டு யூஸ் பண்ணும்போதோ ரீலாக் ஆகிற சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இது ஒரு ஹிடன் சீக்ரெட்டு, நம்ம நிறைய பேர்த்துக்கு இது தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அன்லாக் கோடு வந்து சில பேருக்கு காமிக்காது. அந்த அன்லாக் கோடு எப்படி காமிக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு பெரிய பூட்டு இருக்குல்ல, அதை ஒரு 7 டைம் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அன்லாக் கோடு காமிக்கும். ஓகேங்களா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் போய்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்லாக் டூலை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டூலில் நம்ம இந்த ஃபோனை வந்து ஃபஸ்ட்டு ரீசெட் பண்ணலாம். இந்த ஃபோனில் ரீசெட் பண்ணி பெர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம மொபைலை கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணும்போது இந்த டிவைஸ் மேனேஜரில் தான் காமிக்கும். ஸோ அதுக்காக தான். ஓகேங்களா. இப்போ நம்ம MTK யூனிவர்சல் டேப்பில் இருக்குது. ஸோ நம்ம MI டேப்புக்குள்ளே போயிட்டு இந்த மாடலை சர்ச் பண்ணலாம். இந்த மாடலை சர்ச் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாடல் இதில் இல்லை. ஸோ இது எதுக்காக இந்த மாதிரி வந்து காமிக்கிறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இதில் மாடல் இல்லைன்னா நம்ம எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறது அன்லாக் பண்ணுறதுங்கிற கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதில் பாருங்கள், நோட் 11T 5G வந்து இல்லை. ஓகேங்களா. ஸோ ஆனால் நம்ம அன்லாக் டூலில் பண்ண போகிறோம். சரி, இது ஏன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மாடல்ஸ்லாம் அவங்க டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் உள்ள மாடல்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. நம்ம மாடல் வந்து டெஸ்ட் பண்ணி போடலை, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, நம்ம மொபைல் வந்து பார்த்திங்கன்னா MediaTek CPU யூஸ் பண்ணியிருக்கனால MediaTek டேப்பில் ஸ்பெஷலில் போயிட்டு இங்கே பார்த்திங்கன்னா ரீசெட் MI க்ளவுடுங்கிறது இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா MI ஃபோன்ஸ்க்கான ஆப்ஷனு. ஸோ இப்போ நம்ம வந்து ரீசெட் பண்ணுறோம். ஓகேங்களா. ரீசெட் பண்ணிவிட்டு நம்ம ஃபோன் வந்து ஆன் பண்ணி உள்ளே போய்க்கலாம். நான் உங்களுக்கு இதை ஃபுல்லாக காமிக்கிறேன் எப்படி ரீலாக் ஆகுதுன்னு. இப்போ நம்ம வந்து ஃபோனை வந்து MI அக்கௌண்ட் மோடில் இருக்கும்போது ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபோனை வந்து ஃபோர்ஸ் ரீஸ்டார்ட் ட்ரை பண்ணுறோம். அதாவது 3 பட்டனை ஹோல்ட் பண்ணி பிடிச்சோம்னா ஃபோன் வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து பவர் பட்டனை மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டோம்னா மொபைல் வந்து பூட் மோடில் கனெக்ட் ஆகிரும். அதாவது மிச்சம் இருக்கக்கூடிய 2 பட்டனும் நம்ம ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால பூட் மோடில் கனெக்ட் ஆகிரும். ஓகேங்களா. இப்போ பூட் மோடில் கனெக்ட் ஆகிடுச்சு. நமக்கு வந்து ஃபோன் வந்து டிடெக்ட் ஆனோன்னா MI அக்கௌண்ட்டை வந்து ரீசெட் பண்ணுது. ஓகேங்களா. இதை நீங்கள் ஃபுல்லாக அந்த டேட்டாலாம் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நமக்கு வந்து ரீசெட் ஆயிடுச்சு. இப்போ வந்து மொபைல் ஆன் ஆகட்டும். கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா வீடியோவோட லென்த் அதிகமாக போயிட்டுருக்கு. ஓகே, இது ஆன் ஆகட்டும். ஸோ நம்ம வந்து வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே இந்த மொபைலோட CPU என்ன அப்படிங்கிறத கூகுளில் சர்ச் பண்ணி நம்ம ஸ்பெசிஃபிகேஷனில் இதோட CPU என்னங்கிறத பார்த்தோம். அது எதுக்குங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன CPU யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்ததுனால தான் நம்ம MediaTekங்கிறனால MediaTek டேப்பில் போய் நம்ம வந்து ஒர்க் பண்ணோம். சப்போஸ் என்ன CPU அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ வந்து மொபைல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு.
ஃபோனில் வந்து நம்ம ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது வந்து ரீலாக் ஆகுதா இல்லைன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணி ஒரு 4 செகண்ட் 5 செகண்டில் வந்து நமக்கு வந்து மொபைல் வந்து திரும்ப ரீலாக் ஆகும். ஸோ இதை வந்து பெர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா IMEI கொடுத்து நம்ம சர்வரில் இந்த அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு மெத்தேடு. அது இல்லாமல் நம்ம காசு கட்டாமல் அந்த IMEI வச்சு பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு கட்ட வேண்டி இருக்கும். இது நம்ம டூல்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். இதிலே எப்படி நம்ம வந்து பெர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிற பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து இன்னொரு மெத்தேடு வந்து போயிட்டு இருந்தது. அது இப்போ இருக்க லேட்டஸ்ட் அப்டேட்டில் அது வேலை செய்யாது. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா MIயில் இந்த மீடியாடெக் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிசபிள் பண்ணிக்கிறது. அதாவது டிசபிள் MI க்ளவுடு ப்ளஸ் OTA இது ரெண்டையும் வந்து டிசபிள் பண்ணிக்கலாம். இதை ரெண்டையும் டிசபிள் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து MI அக்கௌண்ட் திரும்ப ஃபோனில் வந்து யூஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் நமக்கு வந்து அந்த MI க்ளவுட் வந்து நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு நம்ம ஃபோனை வந்து திரும்ப லாக் பண்ணாது. ஸோ இந்த மெத்தேடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் இருக்கக்கூடிய அப்டேட்ஸில் ஒர்க் ஆகுறது கிடையாது. ஸோ அதையும் வந்து என்ன ஆகுது அப்படிங்கிறத செஞ்சு பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து மறுபடியும் டிசபிள் கொடுத்துட்டு ஃபோனை திரும்ப ரீகனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஆன் கண்டிஷனில் இருக்குது. நம்ம 3 பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஆஃப் ஆகும்போது பவரை விட்டுட்டோம். ஸோ வால்யூம் அப் அண்ட் டவுன் இருக்கும்போது நமக்கு வந்து ரன் ஆகிட்டு மொபைல் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மொபைல் வந்து MI க்ளவுடை வந்து நமக்கு வந்து ரீசெட் பண்ணுது. ப்ளஸ் வந்து பூட் லோடரையும் அன்லாக் பண்ணியிருக்கோம். இந்த மெத்தேடு பண்ணும்போது கண்டிப்பாக பூட் லோடர் அன்லாக் ஆகிரும். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெத்தேடு ஒர்க் ஆகாதுன்னு சொன்னில்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஹேஸ் பின் டெஸ்ட்ராய்டு அப்படிங்கிற எரர் மெசேஜ் வந்துடும். ஸோ MTK CPUவில் இப்போ இருக்க லேட்டஸ்ட்டு மாடல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசபிள் மெத்தேடு வந்து ஒர்க் ஆகிறது இல்லை. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோவே மேக் பண்ணேன். ஸோ இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சி, ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த கண்டிஷன் வந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. டைரெக்டாக நம்ம ஃப்ளாஷ் ஃபைலில் டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து ஃப்ளாஷ் பண்ணிட வேண்டியதான். இது வந்து சைனீஸ் நேம் பார்த்திங்கன்னா எவர்கோன்கிற நேம் இருக்குது. ஸோ எவர்கோன்கிற நேமில் அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி நான் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். சரி, ஓகே, இந்த ஃபைலை வந்து நம்ம டைரெக்டாக அதே டூலில் நம்ம வந்து ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு மொபைல் வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா இதுக்கு என்ன மெத்தடில் பண்ணணும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் அந்த டூலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். MTK யூனிவர்சலில் வந்துட்டு சூப்பர் மேப்புங்கிற அந்த டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ளாஷ் ஃபைலை லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எவர்கோ குளோபலுங்கிறத இந்த ஃபைலை வந்து லோட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஃபைலில் இந்த கஸ்ட்டு அதுக்கப்புறம் ரெஸ்கியூ இந்த 2 ஃபைலும் தான் வந்து அன்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபைல் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஃபைலு. பட் நம்ம ஃப்ளாஷ் பண்ணோம்னா ஃப்ளாஷ் ஆகும். ஸோ பட் நான் வந்து இந்த 2 ஃபைலும் வந்து அன்டிக் பண்ணிக்கிறேன், எனக்கு தேவைப்படலை அப்படிங்கிறனால. பட் அன்லாக் டூலில் நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணும்போது இந்த ஃபைல் ஓடிடும். பட் நீங்கள் SP ப்ளாஸ் டூலோ இல்லை வேறு ஏதாவது டூல்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த 2 ஃபைலும் வந்து ஃப்ளாஷ் ஆகாமல் எரர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நம்ம ஜென்ரல் டேப்பில் வந்து ஃப்ளாஷ் கொடுத்துக்கிறோம். ஃப்ளாஷ் கொடுத்துட்டு ஃபோனை வந்து திரும்ப ரீகனெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போது பண்ணுற மாதிரி மெத்தட்ஸில் நீங்கள் பண்ணணுங்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் இதுக்கப்புறமா பண்ணக்கூடிய மெத்தட்ஸை நீங்கள் பண்ணாலே போதுமானது. இது எதுக்காக நான் வந்து ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பண்ணால் இப்போ என்ன நடக்குது, என்ன ஆகும் ஃபோனில், அது எல்லாமே கம்ப்ளீட்டாக காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து முன்னாடி இதெல்லாம் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, இப்போ நான் வந்து ஃபைலை வந்து லோட் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணி மொபைல் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ளாஷ் ஆகட்டும். ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அடுத்து இதுக்கான சொல்யூஷனை அப்படியே கவர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஒரு வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி இந்த வீடியோ கட் பண்ணிவிட்டேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபைல் வந்து ஃபுல்லாக ஃப்ளாஷ் ஆனது நீங்கள் பார்க்கலாம். ஃபைல் வந்து ஃப்ளாஷ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஃபோனை ஆன் பண்ணுறேன். ஃபுல்லாக ஆன் ஆகி உள்ளே போகட்டும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ரீசெட் பண்ணோம், 2வது டிசேபிள் பண்ணோம், 3வது வந்து ஃபைல் போட்டு நம்ம வந்து ஃப்ளாஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெத்தடில் நம்ம பண்ணதுக்கப்புறமும் நமக்கு வந்து ஃபோன் வந்து ரீலாக் ஆகும். ஸோ அதை காமிக்கிறேன். இதை பண்ண உடனே உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும்னு நினைக்க வேணாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒய்ஃபை கனெக்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து திரும்ப லாக் ஆகும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து ஆக்டிவில் இருக்குது. ஸோ அதனால தான் நமக்கு வந்து ஃபோனை வந்து திரும்ப லாக் பண்ணுது. ஓகேங்களா? இதுக்கு பெர்மனெண்ட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக IMEI வச்சு தான் நம்ம பண்ணி ஆகணும். பட் நம்ம ஃபோனில் வந்து திரும்ப லாக் ஆகாமல் ஃபோனை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒய்ஃபை கனெக்ட் பண்ணோடனே ஃபோன் வந்து லாக் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா தான்
நம்ம வந்து இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிற பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து ஃபோனை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பண்ணோம்ல, ரீசெட் பண்ணோம்ல. ஸோ ரீசெட் பண்ணோன்னே நமக்கு ஃபோனில் எந்த வித ப்ராப்ளமும் வரல. ஸோ நம்ம வந்து ஃபோனை வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். ரீசெட் பண்ணிவிட்டு நம்ம ஃபோனை வந்து கம்ப்ளீட்டாக ஆன் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறமா ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதையும் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக நான் 3 பட்டனை அழுத்தி பிடிச்சிருக்கேன். ஃபோன் ஆஃப் ஆகிற டைமிங்கில் கரெக்டாக நான் வந்து பவர் பட்டனை ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னா மிச்சம் இருக்க 2 பட்டன் இருக்கிறதுனால ஃபோன் வந்து பூட் மோடில் கனெக்ட் ஆகும். ஸோ ஓகே, இப்போ வந்து ஃபோன் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, பூட் மோடில் கனெக்ட் ஆகிடுச்சு. நமக்கு வந்து எம்ஐ அக்கௌண்ட் வந்து ரீசெட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ரீசெட் ஆகுது பாருங்கள். ஓகே, ரீசெட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக ஆன் ஆகட்டும். கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, மொபைல் வந்து ஆன் ஆனோடனே நம்ம வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணாமல் செட்டப் பண்ணணும். அதாவது செட்டப் கம்ப்ளீட் பண்ணணும், உள்ளே கொண்டு போகணும். ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்கெட் கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா ஃபோன் வந்து திரும்ப லாக் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ ஸ்கிப் கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஸ்கிப் கொடுத்து வழக்கம் போல் நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை வந்து செட்டப் பண்ணிக்கிறேன். இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா நம்ம ரீசெட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து இந்த அக்கௌண்ட் வந்து நம்ம ஃபோனை வந்து டிசேபிள் இந்த ஃபோனை வந்து லாக் பண்ணாமல் நம்ம வந்து ஆஃப் பண்ணி வைக்க போகிறோம். பட் அந்த அக்கௌண்ட்டு ஆன்லைனில் அப்படியே தான் இருக்கும் சர்வரில். ஸோ அந்த அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணுறது மூலமாக தான் இது வந்து பெர்மனெண்ட்டாக அன்லாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம அந்த அக்கௌண்ட்டை அப்படியே விட்டுட்டு நம்ம வந்து இந்த டூல்ஸ் மூலமாக நம்ம வந்து டிசேபிள் பண்ணி வைக்க போகிறோம். பட் காஸ்ட் வைஸ் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஐஎம்ஐ வச்சு அந்த அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். காஸ்ட் வைஸ் நம்ம வந்து கம்மி பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஒர்க்கை வந்து பண்ணுறோம். ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு பெர்மனெண்ட்டாக சொல்லலை அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஸோ இது வந்து காஸ்ட்டை கம்மி பண்ணுற மெத்தேடு. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து உள்ளே போயிட்டு எம்ஐ வெர்ஷனை நம்ம ஒரு 7 டைம் டேப் பண்ணோம் அப்படின்னா டெவலப்பர் மோடு வந்து ஆன் ஆகும். ஸோ டெவலப்பர் மோடில் போயிட்டு நம்ம வந்து யூஎஸ்பி டீபக்கிங்கிறத நம்ம வந்து ஆன் பண்ணலாம். அதாவது கம்ப்யூட்டரில் ஏடிபி மோடில் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு OEM அன்லாக்கிங்கை வந்து அன்லாக் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து வந்து யூஎஸ்பி டீபக்கிங்கிறத ஆன் பண்ணிக்கிறோம். யூஎஸ்பி டீபக்கிங்கிறத ஆன் பண்ணிங்கன்னா நமக்கு எம்ஐ ஃபோன், போக்கோ ஃபோன்ஸில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வார்னிங் மெசேஜ் வரும். ஸோ வார்னிங் மெசேஜை ஓகே கொடுத்துக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நமக்கு வந்து ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஏடிபி மோடுக்கு ஆன் ஆயிடுச்சு. ஏடிபி மோடில் கனெக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ தான் காமிக்கிறேன் கம்ப்யூட்டரில் கனெக்ட் ஆகிருக்கதை. இங்கே பாருங்கள், கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து எம்ஐ டேப்குள்ளே போய்க்கிறோம். எம்ஐ டேப்பில் செக்யூரிட்டி, ஓகேங்களா, செக்யூரிட்டிங்கிறதில் போயிட்டு ஃபங்க்ஷனுங்கிற அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு 3ஆவதாக இருக்குது பாருங்கள், ஏடிபி பைபாஸ் எம்ஐ க்ளவுடுங்கிறத நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து புதுசாக வந்திருக்க ஆப்ஷன் தான். வந்து ஒரு 1.5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபைல் வந்துருக்கு, ஏடிபி டிவைஸ் அன்ஆத்தரைஸ்ட் வந்துச்சு. ஸோ அன்ஆத்தரைஸ்டு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா என்ன எரர்னு சொல்லி பார்த்திங்கன்னா மொபைல் வந்து ஏடிபியில் கனெக்ட் ஆகிடுச்சு. பட் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த பெர்மிஷனை கொடுக்கல. மொபைலில் வந்து இருக்கக்கூடிய ஃபைல்ஸை கம்ப்யூட்டர் மூலமாக அக்சஸ் பண்ணுறதுக்கான அந்த பெர்மிஷனை மொபைலில் கொடுக்காமல் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஏடிபி அன்ஆத்தரைஸ்டு. ஸோ ஓகே, திரும்ப நம்ம வந்து கேபிளை ரீகனெக்ட் பண்ணோம்னா அந்த பாப்அப் மெசேஜில் நமக்கு அந்த அலோவ் பண்ணுற ஆப்ஷன் வருதான்னு பார்க்கலாம். வரல. ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம திரும்ப வந்து செட்டிங்ஸ் போய்க்கலாம். செட்டிங்ஸ் போயிட்டு யூஎஸ்பி டீபக்கிங்கிறத நம்ம திரும்ப ஆஃப் பண்ணி ஆன் பண்ணலாம். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணுறதுக்கான அந்த பாப்அப் மெசேஜ் வரும். ஸோ அதில் நம்ம வந்து ஒரு தரம் அலோவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஒரு தரம் ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணிட்டோம்னா நமக்கு மறுபடியும் பாப்அப் மெசேஜ் வந்திருக்கு. இதை வந்து ஓகே பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், செகண்ட்ஸ் ஓடிட்டுருக்கு. ஓகே பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், ஹலோ யூஎஸ்பி டீபக்கிங்கிறத நமக்கு வந்து அலோவ் பண்ணணும். அதில் ஆல்வேஸ் டிக் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்வேஸ் டிக் பண்ணி அலோவ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து ஒரு ஊருக்கும் திரும்ப நம்ம வந்து இது பண்ண வேண்டியதில்லை. ஒரு டைம் கேபிளை கனெக்ட் பண்ணும்போது நமக்கு திரும்ப அலோவ் கேட்காது. இதுக்கப்புறம் இந்த மொபைலில் ஃபோன் ஆனில் இருக்கும்போது ஏடிபியில் நமக்கு வந்து ஒர்க் பண்ண முடியும் ஈஸியாக. திரும்ப அலோவ் பண்ண வேண்டியதில்லை. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து ஆல்வேஸ் ஸ்டிக் பண்ணி அலோவ் பண்ணியிருக்கோம். கம்ப்யூட்டரில் ப்ராப்பராக கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 11 5G நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து போய்ட்டு டிசேபிள் பண்ண வேண்டியதான் ஏடிபி மோடில். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனில் ஏடிபி பைபாஸ் எம்ஐ க்ளவுடுங்கிறத நம்ம வந்து கிளிக் பண்ணியிருக்கோம். இது பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபோனில் வந்து ரீசெட் பண்ணக்கூடாது.
பட் நம்ம கம்ப்யூட்டரில் போட்டு மட்டும்தான் ரீசெட் பண்ண முடியும். இந்த ஃபோனில் இப்படியே ஆன் கண்டிஷன்லேயே நம்ம வந்து மொபைலில் ரீசெட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்துருவோம், கஸ்டமர் போயிட்டு ரீசெட் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப லாக் ஆயிரும். கம்ப்யூட்டரில் போட்டு மட்டும்தான் ரீசெட் பண்ண முடியும், இல்லைனா ஹார்ட் ரீசெட் பண்ணலாம். இதுதான் வந்து வழி. இப்போ நம்ம இந்த இதில் ஃபேக்ட்ரி ரீசெட்டுங்கிறது நம்ம கொடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ரீசெட் ஆகாது. ஓகேங்களா? திரும்ப ஒரு தடவை நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். சாரி, ஃபேக்ட்ரி ரீசெட்டு, எரேஸ் ஆல் டேட்டா, ஃபேக்ட்ரி ரீசெட்னு கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆக மாட்டேங்குது பாருங்கள். ஸோ நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. நீங்கள் மேனுவலாக வந்து ரெக்வயர் மோட்லேயோ இல்லை கம்ப்யூட்டரில் போட்டு நீங்கள் ரீசெட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் மொபைல் வந்து ரீசெட் ஆகும். நீங்கள் உள்ள செட்டிங்ஸ்லேருந்து நீங்கள் ரீசெட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ஓகே, நான் வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிட்டு செக் பண்ணுறேன், நமக்கு வந்து லாக் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, குவால்காம் CPU இருந்தால் கூட நீங்கள் எம்ஐ க்ளவுடை வந்து ரீசெட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி ஏடிபி மோட ஆன் பண்ணி நீங்கள் டிசேபிள் பண்ணி வைக்கலாம். எம்ஐ க்ளவுடை வந்து நீங்கள் பெர்மனெண்ட்டாக டீஆக்டிவேட் பண்ண போகணும்னா கண்ட்ரி வைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மாறுபடும். ஸோ இந்த மொபைல் வந்து இந்தியா கண்ட்ரியோடது அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரைஸு, அதர் கண்ட்ரி அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரைஸ் வரும். சர்வரில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா சில மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3000 3500 வரைக்கும்லாம் போகுது. ஸோ அதனால் நான் வந்து இதில் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா? மாடல்ஸு கண்ட்ரி வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரைஸ் மாறுபடும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்மும் போட்டு நான் வந்து செக் பண்ணியிருக்கேன், நமக்கு வந்து ரீலாக் ஆகலை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஃபீச்சர்ஸில் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.